ஹாய் சொன்னாங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ரெடி பண்ண போறோம்னா கொண்டக்கடலை பிரியாணி தான் கிட்ட போகிறோம். நம்ம வீட்டில் எப்படி கொண்டக்கடலையில் பிரியாணி கிண்டுறோம்னு வீடியோவில் தொடர்ந்து பாருங்க சொன்னாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓமாக்கு வாங்க. சொந்தங்களை பிரியாணி கிண்டுறக்காண்டி நைட்டே வந்து கொண்டக்கடலை ஊற போடாச்சு. கொண்டக்கடலை நல்லாவே ஊறிடுச்சு. நம்ம பிரியாணி கிண்டுறக்காண்டி பிரியாணி அரிசி தாங்க வாங்கியிருக்கோம். அளந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டுக்கிறோங்க. சொந்தங்களே, நம்ம எப்போதுமே பிரியாணி கிண்டுறக்காண்டி 1.5 உலக்கு அரிசி தான் எடுப்போம். பிள்ளைக்கு பிரியாணி விரும்பி திங்கிறனால இன்னைக்கு 2 உலக்கு அரிசி எடுத்துக்கோங்க. சொந்தங்களே, பிரியாணி கிண்டுறக்காண்டி எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாச்சு. அரிசியுமே நம்மளுக்கு ஊறிச்சு. பிரியாணி கிட்ட சட்டி அடுப்பில் வைப்போங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. அரி மசாலா பட்டை போட்டுக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. பின்னாடி சொன்னாங்களே, நம்மளுக்கு வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம இஞ்சி பேஸ்ட்டு வெட்டி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கிறோம். சொன்னாங்களே, தக்காளி வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு பச்சை மிளகாலாம் வதங்கி வந்துருச்சு. நம்ம மசாலா சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்குருவோங்க. இதோட நம்ம ஊறப்பட்ட கொண்டக்கடலையும் சேர்த்துக்குருவோங்க. தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குருவோங்க. சொந்தங்களை, கொண்டக்கடலை அவிச்சு கொடுத்தோம்னா நிஸ்மா பாப்பா தியா பாப்பா அவ்வளோ விரும்பி தீர்ப்பாங்க. இப்போ அவங்களுக்காண்டியே கொண்டக்கடலை வாங்கி பிரியாணிங்கிற மாதிரி இருக்குது சொந்தங்களை. இதோட இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. சொந்தங்களை, நம்ம தண்ணி கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம். சொந்தங்களே, நம்மளுக்கு பிரியாணிக்கு தம்பு போடுற பதம் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி 2 கொத்தமல்லி இலை தூவிக்கிறோங்க.
பிரியாணிக்கு தம்மு போட்டது போதுங்க. பிரியாணியுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுக்கிறோம். சொந்தங்களே, காலையிலே பிள்ளைகளுக்கு பிடிச்ச மணி சாப்பாடு ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து பள்ளிக்கடை அனுப்பியாச்சு. இப்போ நம்ம மதிய சாப்பாடுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. குடும்பத்தோட சாப்பிட போறோங்க. அம்மா சாப்பிடுமாக்கு சாப்பிடும் தாங்க. உங்களுக்கு தாம்மா, உங்களுக்கு தாம்மா. முட்டை வச்சு ஒன்று பிரியாணி வச்சிருக்கேன் அம்மா. காலை பிடிங்க. போடுவோம் போடுவோம் வச்சிருக்கேன் அம்மா, கடையில் வச்சிருக்கேன். ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. என்னத்தா சாப்பிடுங்கத்தா. காலையில வெள்ளனே எந்திரிச்சு பிள்ளைங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சமையலை பண்ணி அவங்கள பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு இப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து மதிய சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆனா என்ன, சைவ பிரியாணி. சைவ பிரியாணியா இருந்தாலும் நிஸ்மாவுக்கும் தியாவுக்கும் பிடிச்ச ஒரு பிரியாணி. இந்த பிரியாணி சொல்றதை விட இதுக்குள்ள போட்டிருக்கோம்ல கொண்டக்கடலை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுல ஒரு பிரியாணி செய்யணும்னு ஆசைப்பட்டோம், செஞ்சாச்சு சொந்தங்களே. இப்ப சாப்பிட போறோம். நீங்களும் வாங்க, ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். வாருங்க சொந்தங்களே. ஒரு பருக்கையோட ஒரு பருக்கை என்னைக்கும் ஒட்டாது, சட்டியில அடி பிடிக்காது சொந்தங்களே. ஆனா சரியா அளவு தண்ணிலாம் வைக்க மாட்டேன். அளவு தண்ணியோட குறைவா தான் வைப்போம். நல்ல ஒரு பதத்தோட வரும் சாப்பிட்ற மாதிரி. இன்னைக்கு நம்ம கிண்டன கொண்டக்கடலை பிரியாணி எப்படின்னு சொல்றத கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களே. உங்க வீட்டுல எனக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கடையில கூட ஒரு சில பேர் வந்து பிசு பிசுன்னு கொண்டு வந்துருவாங்க, ரெகுலரா சமைக்கிறவங்க கூட. ஆனா ஒரு வீடியோ பதிவுன்னு சொல்லும் போது அதை மக்களுக்கு கரெக்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவோம் சொந்தங்களே. சூப்பரா இருக்கு சொந்தங்களே. என்னப்பா சாப்பிடுங்க. பிரியாணியை திறந்து தம்மு போடவே விடல. அதுல கடந்த கொண்டக்கடலை எப்பெல்லாம் புறக்கித்தான்னு சொல்லி கரத்து பண்ணி தின்னுட்டு இப்ப இதுல உள்ளதையும் புறக்கி தின்னு முடிச்சுட்டு போசா இருக்கு. இந்த கொண்டக்கடலை எல்லாம் சும்மா நேரம் போகலன்னு அவிச்சு கொடுத்தோம்னா நிச்சயம் தியாவும் அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்க அவங்களுக்கு பிடிச்ச முடியாத பிரியாணி கிண்டி இருக்கும் சாப்பாட்டோட. நல்லா இருக்கு. ஏன்டா இப்படி சல்வா வடிக்க? உட்காருங்கத்தா, உட்காருங்க. விட்டுருங்க. சொந்தங்களே, சாப்பிடறக்கு அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சொந்தங்களே. சொல்லவே முடியல, பேசவே முடியல, அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்கு. நைட்டே கொண்டக்கடலை எல்லாம் வாங்கி ஊற போட்டேன் சொந்தங்களே. நல்லாவே ஊறிடுச்சு கொண்டக்கடலை. சில பேரு கொண்டக்கடலை பிரியாணி கிண்டும் போது வந்து அவிச்சுட்டு செய்வீங்க. அப்படி சேர்க்கறத விட அவிக்காம செய்யுங்க, அதான் டேஸ்டா இருக்கும். எப்படிப்பட்ட ஆட்டுக்கறி மாட்டுக்கறியவே நம்ம அவிக்காம சமைக்கிறோம். இந்த சாதாரண கொண்டக்கடலையே போய் அவிக்க போறோம்? நம்ம அப்படி அவிச்சுட்டு சமைக்கிறதுனால அதோடைய டேஸ்டா இருக்கட்டும், அதோடைய சத்துகளா இருக்கட்டும், எல்லாமே அதுலயே போயிருது சொன்னாங்க. நம்ம அந்த தண்ணியை தூக்கி குழம்புல ஊத்தினாலும் கறியுடைய டேஸ்ட் வந்து மாறத்தான் செய்யுது எனக்கு தெரிஞ்சு. ஆனா அவிக்காம சமைக்கும் போதுதான் அதோடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. நான் உண்மைக்குமே நினைச்சு பார்க்கல, வெறும் கொண்டக்கடையில பிரியாணி செஞ்சா நல்ல டேஸ்டா கிடைக்குமான்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல ஒரு டேஸ்ட் சொன்னாங்களே. பிள்ளைகள்லாம் வச்சு போட்டுருவாங்க, குறையே சொல்ல முடியாது.
இந்த அப்பா வெங்காயம் தரும். இவ்வளவு வைக்கியா? போதும். சாப்பிடுங்க. நீ சாப்பிடல. தயிர் வெங்காயம் அதுக்கு மிச்சமா அரியான அல்டிமேட்டுங்க. முட்டை ஊத்து. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கொண்டக்கடலை பிரியாணி செய்யறோம். நீங்க எல்லாம் செஞ்சு எனக்கு அதிகமா கிடைக்கும் கொண்டக்கடலை. பிள்ளைகளுக்கு கிடக்கா 1/4 கிலோமா. சாப்பாடே கொண்டக்கடலை தான். இவங்க நாளை பிரியாணி கிண்ட போறோம்னு சொல்லிட்டு நைட்டே பொருட்கள் வாங்கி ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா என்று சொல்லவே இல்லை சொந்தங்களே. காலையில என்ன சனி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க பிரியாணி கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியாணின்னு சொல்றாங்களே கொஞ்சம் அதிக செலவாகுமே, வேண்டாம் சனி வேற ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா கொடுக்காது. மச்சா நான் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணிட்டேன், சும்மா சாதா பிரியாணி தான் அப்படின்னு. இனி வாங்கின சாதா பிரியாணியா இருந்தாலும் சரி எப்படி பிரியாணியா இருந்தாலும் என்ன செய்ய முடியும், வாங்கின பொருளை வச்சு சரி சமைச்சிருவோம். அதுவும் பிரியாணி அரிசியில கிண்டிட்டு சொன்னாங்களே நிஸ்மா பாப்பாவும் தியாப்பாவும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளவுக்கு டேஸ்ட்லயும் இருக்கு. பிரியாணி வந்து சாதாரண அரிசியில பொங்கலாம், நிறைய பேர் பொங்குவாங்க. ஆனா சாதாரண அரிசியில பொங்குனா எங்க வீட்டுல யாரும் திங்க மாட்டாங்க. அந்த அரிசிக்கு இந்த அரிசிக்கு வேத்து பிரிப்பு தானே இருக்கு. ஆமா அதான் ருசி தான். இந்த அரிசியை தான் கரெக்டான தம்மு போட்டு இறக்க முடியும். அந்த அரிசிக்கு நீ கரெக்டான தண்ணியே ஊத்த முடியாது, ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் வேவாது. அது என்னத்தான் பண்றிய, அட்டகாசம் பண்றிய, முட்டை வேஸ்ட். பெண்ணுங்கத்தா உட்காருங்கத்தா. சொந்தங்கள்லாம் உன்னை பார்க்கங்க. ஹாய் சொல்லு. இன்னைக்கு அவங்க அக்கா மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கூட அப்படி பண்ணுவா சொந்தங்களே. நீ நிஸ்மா போய் அழுப்பி வாங்குவோம். லேசா கூட சோறு கையில ஒட்ட மாட்டீங்க. சொந்தங்களே, சாப்பிடும்போது தண்ணி குடிப்பீங்கல்ல, எப்பொழுதுமே வாய் வச்சு தண்ணி குடிங்க. தான் சொந்த வீட்டுல சாப்பிடும்போது இந்த அண்ணாக்கு குடிக்கிறது வந்து அடுத்த வீட்டுக்கு நம்ம போகும்போது அந்த நாகரீகத்துக்காக அண்ணாக்கு குடிக்கலாம். ஆனா தான் வீட்டுல இருக்கும்போது தண்ணீரை வந்து அண்ணாக்கு குடிக்காதீங்க, அது நல்லதே கிடையாது. அதனாலதான் நான் வீடியோ பதிவுல ஒரு சில நேரங்கள்ல அண்ணாக்கு குடிப்பேன். ஆனா நான் ஒரு சில பேர் சொல்றதை வச்சு கேட்டதுக்கு அப்புறம் வந்து வீடியோவா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் நம்ம உடல்நல ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் தண்ணீரை வாய் வச்சு குடிப்பேன். இன்னைக்கு ரொம்ப பண்ணுங்க மச்சான். சாப்பிடு. அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு சொன்னீங்களே, சொல்ல முடியல, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. நீங்க ஒரு முறை கிண்டலையில கிண்டி ட்ரை பண்ணி பாருங்க. வச்சுக்காம ஒரு சில பேர் வந்து இந்த தொப்பி மேலேயே கண்ணா இருக்காங்க. நான் சொட்டையத்தலையா இருந்தா என்ன செய்ய போறீங்க, நான் எப்படி இருந்தா என்ன செய்ய போறீங்க. நான் ஒரு வீடியோ பதிவு போடுறேன், வீடியோ பதிவு பிடிச்சா பார்க்க போறீங்க, பிடிக்கலன்னா ஒதுங்கி போறீங்க. இந்த தொப்பிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு சொந்தங்களே, எனக்கு 3 பிள்ளைய இருக்கு. நான் சொட்ட தலையா இருந்தாலும் சரி, எந்த தலையா இருந்தாலும் சரி, நான் அழகா இருந்தாலும் சரி, நாகரிகம் இல்லாம இருந்தாலும் சரி, என்கிட்ட இருந்து என்னத்தை பார்க்க போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. நான் அழகா இருந்தாலும் என் மனைவி தான் ரசிக்க போறா, நான் அழுக்கா இருந்தாலும் என் மனைவி தான் என்னோட வாழ போறா. அதனால வீடியோ பதிவா மட்டும் பாருங்க சொந்தங்களே, பர்சனலுக்குள்ள எதுக்குள்ளயுமே வராதீங்க. நான் எத்தனையோ முறை வந்து லைவா இருக்கட்டும் வீடியோவா இருக்கட்டும் எத்தனையோ ட்ரிப்பு வந்து நான் தொப்பியை கழட்டி காமிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கமெண்ட் பண்றீங்க. பொண்ணு பார்க்க போனா மாப்பிள்ளைய காட்டுங்கன்னு சொன்ன கதை மாதிரிதான் இருக்கு உடைய கதை. இன்னொரு இது, நான் வீடியோக்கு மட்டும் தான் தொப்பி வச்சிருப்பேன்.
வெளியில போகும்போது தொப்பி வச்சிருப்பேன். என் வீட்டுக்குள்ள எப்பொழுதும் தொப்பி இல்லாம தான் இருப்பேன். வீடியோ நாகரிகத்துக்கணும். அதுக்கும் ஒரு சில பேர் இதே மாதிரி ஒரு நேரம் சொல்லும் போது கூட ஒரு சில பேர் சொன்னாங்க, சாப்பாடுக்கு மரியாதை கூட அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பெத்த தாய்ப்பு சாப்பாடுக்கு மரியாதை கொடுத்து சோறு கொடுங்கடா, அதுக்கப்புறம் நம்ம திங்கிற சாப்பாடுக்கு வந்து மரியாதை கொடுக்கலாம். இங்க தாய் தாப்பனுக்கே சோறு கொடுக்காம அனாதாசிரமத்திலையும் வீட்லையும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த சாப்பாடுக்கு வந்து மரியாதை கொடுக்க சொல்றாங்க. மரியாதைன்னு சொல்றது அது கிடையாது, மனசுல இருந்து கொடுக்கணும். அதான் மரியாதை, நம்ம வெளி தோற்றத்துல கிடையாது. சொந்தங்களா இன்னைக்கு மதிய வேலை கொண்டக்கடலை பிரியாணி கிண்டி குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு சொல்லி எனக்கு அம்மாவில் சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு பண்ணுங்க. சொன்னாங்க டாட்டாமா. அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, வேற எதுவும் தெரியாது. சேர்த்த என் தங்கம்ல, என் வயிறம்ல, என் கண்மணியில யாத்தே என் தங்கம். சரி அப்பா சும்மா விளையாட்டு பண்ணு. இந்த சாப்பிடுங்க என் தங்கம். நீ வாங்க என் பெத்தரவங்க. பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே இருக்கலாம் சொந்தங்களே. பேசி பேசி பிரியாணியும் தின்னு முடிச்சிட்டேன். மறு ஷிஃப்ட் வாங்க வேண்டாமா சொந்தங்களே? இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுங்க. வேற ஒரு கல் சார்ந்தவர்களாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீனவனா கடல் மேல பட்ட சில அனுங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிற விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ நம்ம பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்ச நம்பிக்கையோட அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். ராமேஸ்வரம் மீனவன் நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வரணுங்களே.